இந்த படம் ஒரு கற்பனை கதை. இதில வர்ற சம்பவம், ஊரு, பேரு, காலம் எல்லாம் கற்பனை தான். இதில யாராவது உயிரோடு இருக்கவங்க, இறந்தவங்க, வரலாற்றில எழுதப்பட்டவங்க, எழுதப்படாதவங்க, மறைக்கப்பட்டவங்க, போற்றப்பட்டவங்களோட சாயல் இருந்தா, அது தற்செயலா நடந்தது தான். இது முழுக்க முழுக்க கற்பனை கதை. ஓகே சார், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபிட்டுன்னு. பட் ஒன் ரிக்வஸ்ட் சார், என்னுடைய ஃபஸ்ட்டு கேஸ் நான் தான் சார் சூஸ் பண்ணுவேன். இதுக்கு ஓகேண்ணா நான் இப்போயே திருச்சி கிளம்புறேன் சார், இம்மீடியட்டாக. இரும்பு ஆளால் தலையில் அடிச்சிருக்கான், ஒயரால் கழுத்தை நடிச்சிருக்கான், கத்தியால் கையை அறுத்துருக்கான். ஆனால் ஏன்? இப்போ எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான்? எந்த ஒரு அட்டாப்சியும் மேலேருந்து பார்த்தா அது வேர்டாக தான் தெரியும். அதை கூர்ந்து கவனிச்சாதான் அவனோட பேட்டர்னாக தெரியும். எஸ் எ சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டாக என்னோடய ஃபைனல் இயர் தீசஸ்க்காக இந்த கேஸ்குள்ளே வந்தேன். இந்த கேஸில் எனக்கு முக்கியமாக ஹெல்ப் பண்ணது எங்கள் அங்கிள் தான். அவர் ஒரு பைத்தியாலஜிஸ்ட். ஹலோ அங்கிள், நான் வருண் பேசுகிறேன். சொல்லு வருண். அங்கிள், நான் ஒரு அட்டாப்சி அமைச்சிருக்கேன், அதோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வேணும் அங்கிள். அங்கிள், இது நார்மலாக ஆள் பண்ணியிருப்பானா இல்லை சைக்கோ பண்ணியிருப்பானா அங்கிள்? நான் பார்த்துட்டு ஃபோன் அடிக்கிறேன். ஓகே அங்கிள். நான் ஒவ்வொரு வாட்டியும் அந்த பேஜை திருப்பி பார்த்தேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஆசிஃப் என்கிட்ட சரியாக பேசி 4 நாள் ஆகும். இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்? இவன் இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் தான் முன்னாடியே சொன்னல, என்னோடய ஃபஸ்ட்டு கேஸ், என்னோடய ஃபஸ்ட்டு சஸ்பெக்ட் அவன்தான். அவன்கிட்ட ஒரு ஹேபிட் இருக்குது. இந்த ஹேபிட் என்னன்னா, பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் என் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவென்று என் உள்ளம் என்று தானாக ரெண்டானதேனோ ஓயாமலே பெய்கின்றதே என் வானில் ஏன் இந்த காலம் டைம் ஆயிடுச்சு. வெளியே இருந்து பார்க்குறவனுக்கு சாக்லேட் திங்கிற மாதிரி இருக்கும்.
ஆனால் உள்ளர விட்டுறா. முடிஞ்சா நீ கேட்க மறந்துட்டேன். உன்னோட பேர் என்னது? சிராஜ். பேரை கேட்டில, சரி கிளம்பு. ஒரு நிமிஷம். அந்த டைமில் நான் நோட்டீஸ் பண்ணுறத அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் எனக்கு இவன் மேலே இருந்த ஒரு சஸ்பீசியஸான இன்ஸ்டன்ட் இவனை தொடருன்னு சொல்லிச்சு. யார் அந்த அதிர்ஷ்டசாலி? அட்டாப்சியில் போட்ட அந்த அட்ரஸ்க்கு நான் போனேன், அதுவும் ஆசிஃப்க்கு தெரியாமல். அந்த இடம் அப்புறமா பேசுகிறேன். நான் தான் நம்ம டாமி பிறந்த நாள் அப்போ இறந்துருச்சு. எங்கே தாண்டா ஒழிச்சு வச்சிருக்க? இந்த இடம் கரெக்டாக இருக்கும். அருண், ஒருத்தனோட ஃபோட்டோ அமைச்சிக்கிறேன். அவனோட எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். அவனோட பாஸ்ட், கரண்ட் எல்லாமே. அவனை நான் ஃபாலோ பண்ண இந்த 1 வீக்கில் அவன் போன இடங்கள்லாம் வெறும் வேஸ்டேஜுங்க கொட்டுற இடம், ஒளிச்சு வைக்கிற இடம், சொல்ல போனால் சந்தேகம் வராத இடங்கள். ஹே ஹலோ கைஸ், நீங்கள் கேட்டுட்ருப்பது 93.9 FM. நான் உங்கள் விஜய் ஆதிரை. நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போம். சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் ட்ராக்கர் ஆன் பண்ணிட்டேன். அண்ட் 1 thing சார், நான் 2 தப்பு பண்ணிட்டேன் சார். அண்ட் ஐ ஹோப் இதுதான் சார் லாஸ்ட் டேட் இந்த மிஷினுக்கு. அதுக்கடுத்து என்னோட ரிக்வெஸ்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்க நம்புகிறேன். ஹே கைஸ், நான் ஒன்று Thank you, சொல்ல sir. மறந்துட்டேன். இன்னைக்கு January 6th நம்ம ரகுமான் சாரோட பர்த்டே. அவருக்காக ஒரு ஹார்ட் வார்மிங்கான சாங்கை இப்போ ப்ளே பண்ண போகிறோம். மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம் நிறைஞ்ச மௌனோ நீ பாடும் கீதம் பௌர்ணமி இரவு பலி விழும் காடு ஒத்தையடி பாத உன் கூட பொடி நட இது போதும் எனக்கு இது
guys, நான் தான் கீச்சு பிளாக். அன்னைக்கு ஒரு நாள் நைட் நான் நடந்து போயிட்டு இருக்கும்போது எதிர்த்து அந்த கடையை நான் பார்த்தேன். இந்த கடைக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கு. அது அப்புறமா சொல்றேன். இந்த கடை பேசிக்கா ஒரு ஜூஸ் கடை. சொன்னா நம்ப மாட்டீங்க guys, இந்த கடை 70 வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு. அதுவும் ஈடு கொடுத்துக்கிட்டு இந்த ஜெனரேஷன்லயும். பேசிக்கா இது சம்மர் சீசன்னால எப்போதுமே இங்க கிரௌடாவே இருக்கும். நான் டேஸ்ட் பண்ணது பிப்சி சோடா. நீங்க யாராச்சும் டேஸ்ட் பண்ணணும்னா டேஸ்ட் பண்ணி பாருங்க. அடி போலீங்க. இந்த கடையில ஸ்நாக்ஸ் கார வகைகள் எல்லாமே இருக்கும். அப்புறம் guys, இன்னைக்கு என்னோட பர்த்டேங்கிறதுனால என்னோட ஃப்ரெண்டோட கடையோட ஓப்பனிங்க்கு நான் போறேன். கீழே லொகேஷன் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா எல்லாரும் இருப்பாங்க. கமிங் டு த கன்க்ளூஷன். ஆடு கிடச்சிருச்சு. அவனை பற்றி விசாரிச்சதில் எவ்ரி வெனஸ்டே அவன் வெளியே போயிடுவான். அடுத்த நாள் காலையில் தான் அவன் வருவான். கரண்ட் வேற போச்சா? தூங்கிட்டு இருக்கான் போல. இங்கே நினைக்கலாம், நான் ஏன் இவன் வீட்டுக்கு வந்தேன். நான் தான் முன்னாலே சொன்னல, ஒரு வாட்டி யார் மேலேயாச்சும் டவுட் வந்துருச்சுன்னா நம்ம மைண்டு அவனை சேஸ் பண்ணு இல்லை நான் செக் பண்ணுன்னு சொல்லும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கீழே நான் காலில் அடிச்சுக்கிட்டேன். பேக் எங்கே இந்த டாப்ஸி? அப்போ நான் ஒரு பைப்போலர் டிஸார்டர் பர்சன். pretty cool. ப்ரோ ட்ராக்கர் இங்கே தான் கட்டுது. உள்ளார போவா. நான் ஆரம்பித்த இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குள்ள எனக்கு ஒரு விடை கிடச்சிச்சு. உனக்கு பின்னாடி தான் என் அக்காவோட அட்டாப்சி ரிப்போர்ட் இருக்கு. அந்த வலையில் யாருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த வலையில் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள என்னோடய விசாரணை என்னோடய பழைய இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நிறுத்திடுச்சு.